ஜானகி சந்தியா சீரியலில் செம பரபரப்பான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். சீனு வந்து அதிரடியாக மாயா கழுத்தில் தாலி கட்டிட்டாங்க. அதை வந்து மொத்த குடும்பமும் ரகுராம் ஜானகிலேருந்து எல்லாரும் பார்த்துட்டாங்க. சாருக்கு சரியான ஆப்பு வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம வந்து மாயா மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. இந்த பக்கம் வந்து ஜானகிக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தா வந்து தாலியை வந்து காணும். ஆஹா, சீனு வந்து நிச்சயமாக தாலியை எடுத்துகிட்டு தான் போயிருப்பணும். அந்த அம்மன் வேற சொல்லியிருந்துச்சு, 21 வருஷம் கழித்து வந்து நடக்க போகிறது வந்து அதே தப்பு மறுபடியும் நடக்கணும். அப்போ மாயாவுக்கு கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு தான் சீனு போயிருக்கானா. இதை எப்படி நான் அவர்கிட்ட சொல்லுவேன்? அவர்கிட்ட வேற வாக்கு கொடுத்துருந்தேன், எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு மாயாவாளன்னு. அவரும் நம்பிக்கையோடு இருக்கார். பட் இருந்தாலும் என்னை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது மாயாவாளன்னு எச்சரித்தார். இப்போ என்ன இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல், வாங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் வந்து கிளம்பி போகிறாங்க. அந்த காரில் வந்து சாரு வந்து வசமாக சிக்க போகிறா அப்படின்னு வந்து மாயா மாட்டிக்க போகிறான்னு சந்தோஷத்தில் வந்துட்டு இருக்காங்க. இங்கே மகாலிங்கம் வந்துட்டுருக்காங்க. எல்லாருமே காரில் வந்துட்டுருக்காங்க. உடனே காரை விட்டு இறங்கி வந்து வேகமாக வந்து நம்ம சிவாவும் சரி, ஜானகி, ரகுராம் 3 பேரும் வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் வந்து குமார் வந்து சைன் பண்ண சொல்லி சொன்னோன்னா மாயாவை வந்து சைன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போயே மாயாவுக்கு வந்து தெரிஞ்சிடுது, இது வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் நம்ம 2 பேருக்கும் தான் நடக்க போகுது அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிறாங்க. பட் இருந்தாலும் சீனு இந்தளவுக்கு முடிவு பண்ணி அதிரடியாக முடிவு எடுத்திருக்காங்கும் போது குடும்பத்தை எதிர்த்து இது ஒரு சின்ன ஒரு வார்த்தை கூட சொல்ல யோசிச்சவன் வந்து இப்படி ஒரு செஞ்சுருக்கான், அதனால் நம்ம கையெழுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு கையெழுத்து போடுறாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து கையெழுத்து போட்டால் மட்டும் பத்தாது, தாலி கட்டணும் அப்படின்னு சொன்னோன்னா, தாலி கட்டுறா அப்படின்னு குமார் வந்து சொன்னோன்னே டக்குன்னு வந்து தாலி கட்டிடுறாங்க. தாலி கட்டி முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு மாயாவை பார்க்குறாங்க. மாயா, சீனு 2 பேரும் வந்து மனக்கோலத்தில் இருக்காங்க. அதை வந்து ரகுராம் வந்து உள்ளே நுழைஞ்சிடுறாங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நுழைஞ்சிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. நம்ம ரகுராமும் சரி, ஜானகியும் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அவங்க 2 பேரும் மனக்கோலத்தில் வந்து கோவிலில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த கடைசி ஷாட்டு இங்கே முடிக்கிறப்ப வந்து. ஆனால் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு தான் இவங்க வந்திருக்காங்க. ஆனால் எப்படி அந்த கோவிலில் வந்து காட்டுறாங்கங்கிறது வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க. ஒருவேளை வந்து குமார் வந்து இங்கே வந்து இவங்க வர்றதை பார்த்தோன்னா டக்குன்னு டைவெர்ட் பண்ணி வந்து கோவிலுக்கு அழைச்சிட்டு போய் கோவிலில் வந்து கல்யாணம் பண்ணி முடிச்சிடுறாங்க. அது மாதிரி கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் மாயாவுக்கு சீனுக்கு தாலி கட்டிட்டாங்க. அது ட்ரீமாக மட்டும் இருக்கக்கூடாதுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள்.